ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 56 வயசு ஆச்சு அந்த ஹீரோக்கு. ஆனாலும் சின்ன பொண்ணுங்க கூட தான் வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஜோடியாக நடிச்சிட்டு இருக்கிறாப்புல. 25 வயது நடிகையுடன் ஜோடி போட்டு எல்லை மீறிய ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நடிக்கிற படம் எல்லாமே வந்து தோல்வி படம் தான். ப்ரொடியூசர் தலையில் பெரிய வெள்ளை துண்டா போட்டுட்டு கூட நடிக்கக்கூடிய நடிகைகள் கூட வந்து ஜல்சா பண்ணிக்கிட்டு வயசுக்கும் பண்ணுற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கா போல் அந்த நடிகர். ஸோ அந்த நடிகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நடிகர் வேறு யாரும் கிடையாது, தன்னைத்தானே ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லி தெலுங்கு படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம ரவி தேஜா தான். சினிமா துறையில் மூத்த நடிகர்கள் பலர் தன்னை விட கிட்டத்தட்ட 20 வயசு இளைய நடிகைகளோட ஜோடி போட்டு நடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. சூப்பர் ஸ்டாரும் அப்படி தான். நம்ம ரஜினி அவர்களும் அப்படி தான் ஸ்ரேயா கூட நடிக்கும்போது நிறைய வயசு வித்தியாசம். ஸோ அப்படி நடிக்கும்போது அந்த எல்லை மீறிய கவர்ச்சிகள் அப்படின்றது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆனால் நம்மால் அப்படி கிடையாது. தன்னை விட 31 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய வித்தியாசமுள்ள இருக்கக்கூடிய 25 வயது இளம் நடிகைக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அதிக சம்பளம் கொடுத்து அந்த படத்தில் நடிக்க வச்சாங்க. தனக்கு ஜோடியாக நடிக்க வச்சு பெரிய ஃப்ளாப் படத்தை வந்து கொடுத்துருக்காப்புல ரவி தேஜா. ஸோ அப்படியாச்சும் வந்து நிறைய பணம் கொடுத்து அந்த நடிகையை கூட்டிகிட்டு வரேன், நடிகை நடிக்க விருப்பமே இல்லைனாலுமே ஃபோர்ஸ் பண்ணி ஒவ்வொரு நடிக்க வைக்கிறேன், ரொமான்ஸ் பண்ண வைக்கிறேன், அவ்வளோ பண்ணியுமே படத்தையாவது ஓட வைக்கலாம்னு பார்த்தா படமும் அட்டர் ஃப்ளாப் ஆகுது. உன்னைய வச்சுட்டு என்னலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் எல்லாமே தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க. தெலுங்கு திரையுலகில் மாஸ் மகாராஜா அப்படின்ற பெரிய புகழோட நடிகர் ரவி தேஜா வந்து இருக்காப்புல. வால்டர் வீரையா அப்படின்ற படத்துக்கு அப்புறம் தோல்வி முகம்தான். 2023 சிரஞ்சீவியோட சேர்ந்து நடித்த வால்டர் வீரையா படத்தில் நடித்தார் ரவி தேஜா. இந்த படம் மிகப்பெரிய வசூல் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் 5 படங்கள் கண்டினியூஸாக தோல்வி படங்கள் தான். இதுக்கப்புறம் வந்து ராவணாசுரா படம் 50 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு பெரிய தோல்வி. அதுக்கப்புறம் 60 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட டைகர் நாகேஸ்வர் ராவ் அப்படின்ற படமும் நடித்து வெறும் 5 கோடி மட்டுமே வசூலிச்சது. 15 கோடி நஷ்டம். இப்படி ஹேட்ரிக் தோல்வி அடிச்சிட்டு இருந்த ரவிச்சேதா நடிப்பில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மிஸ்டர் பச்சான் அப்படின்ற படம் வெளியாச்சு. ஸோ இந்த படத்தில் தான் வந்து 25 வயதே ஆன பாக்யஸ்ரீ அப்படின்ற ஒரு இளம் நடிகை வந்து நடித்தார். கிட்டத்தட்ட 31 வயசு வித்தியாசம் இருக்கும். 70 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் வெறும் 7 கோடி வசூலிச்சது. ரொம்ப பெரிய படுதோல்வி. இந்த மாதிரி ஒரு படுதோல்வியை தெலுங்கு சினிமா கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டான டைமில் படுதோல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்தில் இவ்வளோ சின்ன வயசு நடிகையை போட்டு கசக்கி பிழிஞ்சு தன்னுடைய ஆசை இச்சை எல்லாமே தீர்த்துக்கிற அளவுக்கு இவ்வளோ வெறித்தனமாக பண்ணணுமா அந்த நடிகையை? அந்த நடிகையுமே வந்து முகம் சுளிக்காமல் எல்லா வேலைகளும் அனுசரித்து போயிட்டு இருந்தாங்க இந்த வயசான தாத்தா கிட்ட. பட் ஆனால் 2 பேருமே வந்து ஒரு இதுக்காக தான் பண்ணாங்க. அந்த நடிகரும் வந்து இந்த நடிகையை வந்து செஞ்சே ஆகணும்னு சொல்லி படத்தில் போட்டு செஞ்சுட்டாப்புல. நடிகையுமே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வேணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே முகம் சுளிக்காமல் நடித்து கொடுத்துட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி ஆனால் பார்க்குறவங்களுக்கு தான் முகம் சுளிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த படம் இந்த கிளாமரை வச்சே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் வந்து மக்கள் சுதாரிச்சுட்டு காரி துப்பிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தில் அதுக்கு முன்னாடி ஜத்ரா அப்படின்ற ஒரு படம் 60 கோடி பட்ஜெட்டில் உருவாகி அந்த படம் 20 கோடி தான் வசூலிச்சது. அவ்வளோ பெரிய தோல்வி படம். ஸோ இப்படி வந்து மிகப்பெரிய ஒரு அந்த ரேஷியோவில் படம் எல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்குது. ஸோ சொல்கிறவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, கொஞ்சமாச்சும் அந்த ஜானரை மாற்றியா, எப்போ பார்த்தாலும் அடிதடி அடிதடி அடிதடினே நடிச்சிட்டு இருக்கிற, அதுவும் வந்து இந்த மாஸ் மகாராஜான டைட்டில் தூக்கி போட்டால் தான் நீ உருப்படுவ அப்படின்னு சொல்லி தெலுங்கு சினிமாவில் எல்லாருமே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நடிகரை பார்த்தாலே ஒரு வடக்கு நடிகர் மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கூட நடிக்கக்கூடிய நடிகையில் வந்து கசக்கி பிழிஞ்சு ஜூஸ் போட்டு சாரா குடிச்சதுக்கப்புறம் தான் வெளியே விடுவாப்புல ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 5 படம் தோல்வியிலுமே வந்து அடுத்தடுத்த படத்தில் நடிச்சிட்டு தான் இருக்கிறாப்புல. பெரிய தைரியம் தான் ப்ரொடியூசருக்கெல்லாம் சொல்லலாம். ஸோ இது என்னவோ அந்த நடிகரை பற்றின நியூஸ் கிடைச்சது போட்டுட்டேன். தனியாக ஒரு காசிப் வீடியோ வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ரவி தேஜா பற்றின காசிப் வந்து ஒரு வண்டி இருக்குது, அவ்வளோ பேசலாம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் டைம் கிடைக்கும்போது டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வீடியோ போட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.